ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களுடைய அழைப்புதலை கேட்டு நீங்கள் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இங்கே மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒளிபரப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு மத சம்பந்தமான ஒரு கூட்டம் அல்ல. உங்களுடைய மனதிலே அப்படி ஒரு சிந்தை இருக்குமானால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள். இது ஒரு மனதுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு செய்தி. இன்னைக்கு அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். தொலைக்காட்சியிலும் சரி அல்லது செய்தித்தாள்களில் அநேக செய்திகளை நாம் கேட்கிறோம். எல்லா செய்தியுமே நமக்கு சந்தோஷத்தை தர்றது கிடையாது. குழந்தை பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலில் நர்ஸம்மா சொல்லுவாங்க, ஐயா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு. அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் அதே குழந்தை கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ என்னென்ன பேச்சலாம் பேசுகிறோம்ல, எனக்கு பிறந்திருக்க வந்துருப்பாரு, எனக்கு வாச்சிருக்கு பாரு, உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருக்கலாம், உரலை பெற்றிருக்கலாம்லாம் சொல்கிறோம். அப்போ குழந்தை பிறக்கும் போது அது நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் அந்த குழந்தை வளரும்போது நம்முடைய மனதுக்கு சில சமயங்களில் அது சந்தோஷத்தை கொடுப்பது கிடையாது. ஆனால் எக்காலத்துக்கும் எந்த மனிதனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரே செய்தி இந்த செய்தியாக இருக்கிறது. இந்த வேதாகமம் கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வேதம் அல்ல, மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது. எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய வழிகளை சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். இன்னைக்கு ஏதோ தூக்கிட்டு வந்துட்டா இது கிறிஸ்தவங்க புஸ்தகம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்த புஸ்தகம் எல்லா மனிதனுக்கும் சொந்தமானது, எல்லாரும் வாசிக்கலாம். ஏன்னா இந்த புஸ்தகத்தில் உங்களுடைய என்னுடைய எல்லாருடைய காரியங்களையும் குறித்து இங்கே எழுதி வைத்திருக்கிறது. இந்த புஸ்தகத்தில் ஒரு மனிதனை குறித்து நான் மிகவும் சுருக்கமாக உங்களோடு கூட நான் பேச போகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 to 20 வசனங்கள் வரைக்குமாக அந்த பகுதியில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். இந்த மனிதனுடைய பெயர் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றெல்லாம் நாம் அங்கே பார்க்க முடியும். பாருங்கள், அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் அங்கு பார்க்கும் பொழுது 2வது வசனத்திலே இப்படியாக, முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கத்ரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கல்லறை அப்படின்னு சொன்ன உடனே வெளி தோற்றத்துல நல்லா இருக்கும். வசதிக்கு ஏற்ற மாதிரி கல்லறை என்ன பண்ணுவாங்க, கிரானைட் கல் அல்லனா மார்பிள் போட்டு வச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி கல்லறையை ஓப்பன்ல விட மாட்டாங்க இல்லையா? ஏன்னா நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கை. கல்லறை அப்படின்னு சொன்னாலே மிகுந்த அசுத்தமாக இருக்கும். இங்கே அந்த மனிதன் கல்லறையில குடியிருந்தான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா வெளியில நல்லா இருக்கும், அழகா டிப்டப்பா ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டா இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அநேக பாவங்கள் இருக்கும், வெளியில தெரியாது. 4 இடத்துக்கு போகும்போது நம்ம வெளி தோற்றத்தை தான் பார்ப்பாங்களே தவிர நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரங்கமான காரியங்கள் வெளிப்படாது. கல்லறை வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை. எத்தனை மனிதன் இன்றைக்கு அசுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பார்த்தீங்களா? மனிதன் அந்த பாவத்தை செய்யக்கூடாது, அசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். ஆனாலும் கல்லறை வாழ்க்கை ஒரு நாற்றம் எடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதற்கு அப்புறம் அது சொல்லியிருக்கு, அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. சங்கிலிகளினாலே கட்டக்கூடாதவன். நிறைய பேர் அவனை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் பாருங்க. கல்லறையில குடியிருக்கிறான், அசுத்தமானவன், சங்கிலிகளை போட்டு கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா யாருக்கும் அடங்காதவன். சங்கிலி போட்டு கட்டி வைத்தாலும் வசனம் சொல்கிறது அவனை கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அப்படி கட்டிட்டு போவாங்க, சங்கிலிகளை முறித்து போடுவான், முறித்து போட்டு கத்துவான். யாராலும் அடக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லுங்க, கசக்கம். அட்வைஸ் பண்ணுங்க, கசக்கம். நீங்க என்னதான் சொல்லுங்க கேட்க மாட்டாங்க. அடங்காத வாழ்க்கை, சுற்றி திரிகிற வாழ்க்கை. எவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தாலும் முடியாது.
மனிதனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இடுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கூக்குரல் இடுவான், நைட்டும் பகலும் கூக்குரல். இருக்கிற இடம் கல்லறை, சங்கிலி போட்டு கட்டினாலும் முடியாது. அது மட்டும் இல்ல, நைட்டும் பகலும் ஒரே கூக்குரல். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்திருக்கீங்களா? என்னதான் சம்பாதிச்சாலும் சரி, என்னதான் சாப்பிட்டாலும் சரி, எவ்வளவுதான் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாது, ஏதோ ஒரு குறைவு. எப்ப பாருங்க ஏதாவது ஒரு முறுமுறுப்பான காரியம் இருக்கும். மனுஷன் நிம்மதி இல்லாம இருந்துட்டு இருக்கான். இருக்கிற எத்தனை பேர் அல்லது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிம்மதின்ற ஒன்று இருக்கு, சமாதானம்ன்றது இருக்கு? பிரியமானவர்களே, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை என்று சொல்லி தான் நாம் பார்க்க முடியும். அடுத்து அவனை குறித்து சொல்லி இருக்குது, கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னைத்தானே காயப்படுத்துகிறான், தனக்குத்தானே வேதனையை உண்டாக்குகிற மனுஷன். நிறைய சமயத்துல நம்ம வாழ்க்கையில ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைப்போம், ஆனா அதுவே நமக்கு ஒரு தீமையான காரியமா வந்து நிற்கும். இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, இப்படி செஞ்சா நம்ம வாழ்க்கையில நிம்மதியை பார்த்துடலாம், சந்தோஷத்தை பார்த்துடலாம்னு பார்க்கிறோம். ஆனா முடியலங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதுவே நமக்கு நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலை கொடுக்கிறது, வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், கல்லறையில குடியிருக்கிற மனிதன், யாராலும் யாருக்கும் அடங்காதவன், இரவும் பகலும் கூக்குரல் எடுக்கிற ஒரு மனிதன். அது மாத்திரமல்ல, கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிற மனிதன். இப்படிப்பட்ட மனுஷனை எந்த மனுஷங்க விரும்புவான்? இப்படிப்பட்ட மனுஷன் யாரா போவாங்களா? பக்கத்துல போக முடியுமா? முடியாது. யாருமே விரும்ப மாட்டார்கள். எந்த ஒரு மனிதனும் பாருங்க, நம்மளால யாருக்கும் ஆதாயம் இல்லைன்னு வைங்களேன், எல்லாரும் நம்மளை என்ன செய்வாங்க? வெறுப்பார்கள். நம் மூலமாக ஏதாவது ஆதாயம் இருந்துச்சுன்னா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையிலே நம்மளை நாமளே கெடுத்துக்கொண்டு நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மன உளைச்சலோடு கூட இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மனிதனை எந்த மனிதன் விரும்புவான்? யாரும் விரும்ப மாட்டார்கள். யார் தான் பக்கத்துல போவாங்க? எல்லாரும் அவனை கட்டி போடணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஒரு இடத்துல அடக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, அவனிடத்துல அன்பு காட்ட யாரும் இல்லை. பக்கத்துல போனாலே எரிஞ்சு விழுறாங்க. அவன்கிட்ட எப்படிங்க போறது? அந்த மனுஷனா, ஐயோ நமக்கு எதுக்குங்க தலைவலி? எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கீங்களா? வேதனையுள்ள ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் கல்லறையில குடியிருக்கிறான். எத்தனை பேர் இன்றைக்கு பாவத்தில் இருக்கிறீர்கள், அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வேதனையோடு கூட நிம்மதி இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆனா இங்க ஒரு மாற்றம் ஏற்படுக்குதுங்க இந்த மனிதனுடைய வாழ்க்கையில. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார். பாருங்க, இந்த மனுஷனை தேடி ஒரு மனிதர் வருகிறார். யாரும் அவனிடத்துல நெருங்க முடியாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை தேடி வருகிறார். வேதம் சொல்கிறது, இந்த உலகத்துல எல்லா மனிதனும் பாவத்தில் இருக்கிறார்கள். யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, நெட்டையன் குட்டையன் கருப்பன் சவப்பன், இந்தியாவில் இருந்தாலும் சரி, அவன் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, எல்லாருமே பாவின் தான் வேதம் முத்திரை குத்துக்கிறது. யாருமே நல்லவங்க கிடையாது. எல்லாரும் இப்படிப்பட்ட அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஆனா உள்ளுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்களை நேசிக்கிற ஒருவர், உங்களை தேடி வரக்கூடிய ஒருவர் உண்டு. பாருங்க, இந்த மனுஷனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த மனுஷனை தேடி வருகிறார். இன்னைக்கு மனுஷன் கடவுளை தேடி போறான். காடு மலைக்கெல்லாம் போறாங்க. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷன் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் காடு மேடு தேடி போறாங்க, ஊரு விட்டு ஊரு போறாங்க. ஆனால் இந்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை தேடி வந்தார். நல்லா படிச்சு இந்த பகுதியில் வேதம் சொல்கிறது, இந்த ஒரு மனிதனுக்காகவே ஆண்டவர் வந்தார், வேற யாருக்காகவும் வரல. இங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்க ஏதோ தற்செயலா வரலங்க. இது ஆண்டவருடைய தீர்மானம், திட்டம், அவருடைய பிளான். ஆண்டவர் இங்க கொண்டு வரணும்னு சொல்லி உங்களை வச்சிருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறார். எதேச்சையா நடந்த சம்பவம் அல்ல.
ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். இந்த ஒரு மனிதனை தேடி கடவுள் தேடி போகிறார், கடல் கடந்து போகிறார். ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். பரலோகத்தில் இருந்த தெய்வம் உங்களை தேடி வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அடுத்து அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா அந்த அசுத்தாவி பிடித்த அந்த பாவம் உள்ள மனிதன் அவரிடத்துல வருகிறான். அவர் அந்த கப்பல்ல இருந்து இறங்கி உடனே, அந்த படவுல இருந்து இறங்கின உடனே இந்த அசுத்தாவி பிடித்த மனிதனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி போகிறதை பார்க்க முடியும். ரெண்டும் நடக்கணுங்க. ஆண்டவர் தேடி வரார், ஆனா நீங்க உதாசீனம் பண்ணக்கூடாது. நிறைய சமயத்துல ஆண்டவர் வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். அநேக சமயங்களில் நாம் நாட்களை தள்ளி போடுகிறோம், அசட்டை பண்ணுகிறோம், புறக்கணிக்கிறோம். இந்த மனுஷன் அவரை தேடி வருகிறான். அவரை தேடி வரதை பார்க்கிறோங்க. இந்த மனுஷனுக்கு விடுதலையே கிடைக்காதா? எவ்வளவு நாளா இவன் கூக்குரலிட்டு இருப்பான், எவ்வளவு நாளா நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பான், எவ்வளவு நாளாக சமாதானம் இல்லாமல் இருந்திருப்பான் தெரியுமா? ஆனா ஒரு விடிவு காலம் இருக்கு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா, நிம்மதி இல்லாம தான் இருக்குமா, சந்தோஷம் இல்லாம இருக்குமா, என் வாழ்க்கையில ஒரே போராட்டம், ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் இருக்கு. உங்களை தேடி வரக்கூடிய ஒருவர் இருக்கிறார். இந்த மனிதன் அவரை தேடி போகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க தேடி வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். உங்களை தேடி வந்த ஆண்டவரை நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். இந்த பகுதியிலே அங்கே வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவன் அங்கே வரும்பொழுது என்ன நடக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பிசாசு பிடித்தவன் அவன் சொல்லுகிறான் 12ஆம் வசனத்திலே, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே மாய்ந்து கடலிலே அமிழ்ந்து மாண்டது. இந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் அவனுக்கு இந்த மாதிரி கூக்குரல் இடணும், கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தணும், நிம்மதி இல்லாம இருக்கணும்ன்றதெல்லாம் அவனுக்கு விருப்பம் கிடையாது. ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் இங்க வந்திருக்கிற உங்கள நிறைய பேர் குடிக்க கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், ஆனா முடியலங்க. தப்பு செய்யக்கூடாதுன்னு தாங்க நினைக்கிறேன், ஆனா முடியலங்க. எத்தனை பேர் நினைக்கிறோம்? எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். எல்லாருமே தப்பு பண்ணுன்ற எண்ணத்தோடவா வருகிறோம்? இல்லங்க, கிடையாது. ஏன் நம்ம செய்யறோம்? நமக்குள் இருக்கக்கூடிய பாவம். வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்று ஒரு பக்தன் சொல்லுகிறான். பிறக்கும் பொழுது நாம் பாவத்திலே பிறப்பதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவத்தை செய்கிறோம். நாம் எல்லாம் விரும்பி செய்கிறது கிடையாது. ஒருவேளை நாம் விரும்பி செய்கிறவர்களா இருந்தா அடுத்த முறை எப்ப பாவம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்லையே. பாவம் செஞ்ச உடனே நம்முடைய மனசாட்சி குத்துகிறது. இதுல இருந்து விடுதலை பெறணும்னு தான் நினைக்கிறோம், ஆனா முடியல. ஏன்னா நம்முடைய பாவ வித்து, நமக்குள்ள பாவ சுபாவம் இருக்கிறதுனாலதான் நாம் பாவம் செய்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இந்த பாவ வாழ்க்கை மாற்ற விரும்புகிறார். எனக்கு அந்த வாழ்க்கையினுடைய மாற்றத்தை கொடுத்தாருங்க. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். தேடி வந்தார். உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. இது ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர்கிட்ட வந்தா போதுங்க. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவியை ஆண்டவர் விரட்டி பன்றிகளுக்குள்ளாக போக செய்தார். பன்றிகள் உயர்ந்த மேட்டிலே போய் அங்கே இருந்து விழுந்து மாண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். செத்து போச்சு. உங்க வாழ்க்கையில உங்களுடைய பாவத்தை முற்றிலுமாக உங்களிடத்திலிருந்து அகற்ற விரும்புகிறார். ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, கூக்குரல் இல்லாத ஒரு வாழ்க்கை, மன அமைதியோடு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? ஆண்டவரிடத்திலே வாருங்கள், அவரை நம்புங்கள், அது போதும். இந்த மனிதனை அவர் நேர்ல போய் மாத்தினார். ஆனா உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உங்களை மாத்தி இருக்கிறார். அந்த மனிதனுக்கு செய்யாத ஒரு காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிறார். உங்களை தேடி வந்தவர். பாவம் செய்த நாம் தண்டிக்கப்பட வேண்டும், நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். பாவமே செய்யாத அவர் தண்டிக்கப்பட்டார்.
ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படணும். உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதனாலதான் சாப்பிடும்போது பக்கத்துல தண்ணி வைக்கிறோம். ஏன்? சோத்துல உப்பு போடுறோம் இல்லையா? உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். தவறு செய்தால் தண்டனை உண்டு. நம்முடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காக அவர் மரித்தார். உங்களை மாற்றும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி கொடுக்கும்படியாக, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் கொடுக்கும்படியாக சிலுவையிலே அவர் மரித்தார். அவருடைய கன்னத்திலே ஓங்கி அடித்தார்கள். அவருடைய கண்ணை கட்டி தலையில கொட்டி கேலியும் கிண்டலும் பரியாசமும் செய்தார்கள். அவருடைய காரி முகத்திலே துப்பினார்கள். ஒரு பாரமான சிலுவையை அவர் மீது கொடுத்து உயர்ந்த மலையின் மேட்டிலே கொண்டு போய் அங்கே அவரை சிலுவையிலே அடித்து கொலை செய்தார்கள். ஏன் தெரியுமா? பாவம் செய்த உங்களுக்காக, எனக்காக, குற்றவாளிகளான நமக்காக தண்டிக்கப்படும்படியாக அவர் சென்றார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு மத பிரச்சாரம் அல்ல, இது ஒரு மத கூட்டமும் அல்ல. உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இந்த மனிதனுக்குள்ளாக இருந்த அந்த அசுத்த ஆவிகள் அவனை விட்டு போனது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பாவம் என்கின்ற அந்த அசுத்தம் உங்களை விட்டு போக வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி வேண்டுமா? சந்தோஷம் வேண்டுமா? உங்களுக்காக மரித்த கிறிஸ்து இயேசு, உங்களுக்காக சிலுவையிலே உயிரை கொடுத்தவர், அவர் உங்கள் இருகரம் நீட்டி அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம். உங்க பேரை மாத்த வேண்டாம், உங்க மதத்தை மாத்த வேண்டாம். ஒரு நயா பைசா செலவில்லாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். காணிக்கை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், அங்க போனோம், அந்த கோயிலுக்கு போனோம், எதையுமே ஆண்டவர் கேட்கல. உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வாசம் செய்ய விரும்புகிறார். மகனே, மகள், நான் உன்னுடைய இருதய கதவை தட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதோ வாசப்படியில் என்று தட்டுகிறேன், உன்னுடைய இருதய கதவாகிய வாசப்படியில் என்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்துல பிரவேசிப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். ஜீவன் கொடுத்தவர். உங்களிடத்துல பொண்ணு பொருள்லாம் கேட்கல. ஒருவேளை பொண்ணோ பொருளோ கேட்டா பணக்காரன் தான் ஆண்டவர்கிட்ட வர முடியும். ஒருவேளை அழகா இருக்கிறவன் தான் வரணும்னா நம்மளாம் வர முடியாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த தெய்வம். மண்ணோடு மண்ணா போயில்ல அவரு. ஒருவேளை அவர் மண்ணோடு மண்ணா போயிருந்தாருன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இங்க வந்து ஆண்டவர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாள் உயிர் தெழுந்த, இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த தெய்வம் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர் உங்கள் உள்ளத்திலே வாசம் செய்ய விரும்புகிறார். கோயில் இல்லைங்க கடவுள். இங்க எங்கேயாவது போட்டோ மாட்டிருக்கா பார்த்திருக்கீங்களா? இல்ல, கோயில் இல்ல கடவுள். உங்க உள்ளத்துல வரணும்னு ஆசைப்படுறார். உங்களுடைய இருதய கதவை திறந்து கொடுங்க. உங்க உள்ளத்துல வந்து உங்க வாழ்க்கையில சமாதானத்தையும் நிம்மதியும் கொடுக்க விரும்புகிறார். இந்த மாற்றப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு 5 நிமிஷத்துல பார்த்து நான் முடிச்சிடலாம். இந்த மனிதனை பாருங்கள். அவன் மாற்றப்பட்ட பிற்பாடு அவன் எப்படி இருக்கிறான் பாருங்கள். வேதம் சொல்கிறது, அவன் வஸ்திரம் தரித்திருந்தான். வஸ்திரம் தரித்திருந்தான். பாருங்கள், அந்த மனிதன் வஸ்திரம் தரித்திருந்தான் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு பரிசுத்த வாழ்க்கை. இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில வஸ்திரம், ஏதாவது ஒரு சட்டை போட்டிருந்தா கூட அவன் கிழிச்சு அலங்கோலமாக்கி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாம இருந்தான். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை வஸ்திரம் அவனுக்கு முதலாவது கொடுக்கப்படுகிறது. இப்ப அந்த வஸ்திரத்தெல்லாம் அவன் கிழிச்சு போடல. ஏன்னா புத்தி தெளிஞ்சிச்சு அவனுக்கு. தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்து கொண்டான். தான் ஒரு மோசமானவன், தான் ஒரு பாவியான மனிதன் என்பதை உணர்ந்து கொண்டான். ஆண்டவர் வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது அவன் வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான். வஸ்திரம் தரித்தான். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உங்களுடைய பாவ வாழ்க்கையை மூட வேண்டும் என்று விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் உங்கள் பாவத்தை மூட விரும்புகிறார். உங்களுடைய அந்தரங்கமான பாவங்கள், அசுத்தமான வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மூடி போட வேண்டும் என்று விரும்புகிறார். தூக்கி போட விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில இருந்து. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மாற்ற விரும்பலாம். நீங்க நினைக்கலாம், நானும் எத்தனையோ நாள் இந்த சனியனை விட்டு விடலாம்னு நினைக்கிறேன். முடியலங்க. உங்க பாவ வாழ்க்கை இன்னைக்கு மாற்றப்படுகிறது. ஆண்டவரை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது
உங்களுடைய பாவ வாழ்க்கை மாற்றப்படுகிறது, வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தமான வாழ்க்கை, பாவத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அடுத்து அவனை பார்க்கலாம், அமர்ந்திருந்தான். இதுவரைக்கும் ஒரு எங்கேயுமே அமர்ந்திருக்க மாட்டான், கட்டி போட்டு வச்சாலும் அவனால அடக்க முடியாது. ஆனா இப்ப பாருங்க, அவனிடத்துல இருந்த அந்த அசுத்தாவி புறப்பட்டு போன உடனே அவன் அமைதலோடு கூட இருக்கிறான், ரொம்ப அமைதலோடு கூட இருக்கிறான். பிரியமானவர்களே, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்தது. புத்தி தெளிந்தது, இனிமே இதை செய்யக்கூடாது, இது தவறு என்பதை உணர்ந்தான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு அப்பதாங்க புத்தி வருது. இது தவறு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வந்தாலும், இதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் இருந்தாலும் மீறி செய்றீங்க. ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஞானம் வருகிறது, புத்தி வருகிறது. அதுக்கப்புறம் அதை செய்யக்கூடாது, பாவத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க. பாவத்தை வெறுக்கிற வாழ்க்கை. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நேசிக்கிறார். இந்த மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? உங்களை தேடி வந்து உங்களுக்காக கல்வாரி சிலுவிலே ஜீவனை கொடுத்த அந்த தெய்வத்தை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அது வரைக்கும் மாறப்படாதுங்க. எத்தனையோ முறை நீங்க சபைக்கு போலாம், சர்ச்சுக்கு போலாம், என்ன பண்டிகை வேணாலும் கொண்டாடுங்க, வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாறாது. அந்த தெய்வம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக, உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினால், ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி அவரை கூப்பிடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இங்க பாருங்க, ரெண்டு வகையான மக்கள் இங்க இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு வகையான மக்களை நாம் இங்கே பார்க்க முடியும். ஒன்னு, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அசுத்தாவி பிடித்த மனிதன், இன்னொன்னு ஜனங்கள். இந்த அசுத்தாவி பிடித்த மனிதன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து அமைதலோடு கூட ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்த உடனே ஜனங்கள் சொல்றாங்க, நீர் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போயிடும், இங்க வேண்டாம், இங்க வேண்டாம், எங்களுக்கு நீர் தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்கினவர் ஜனங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் அசுத்தாவி கொண்ட அந்த மனிதனோ அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவன் கேட்டான். நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். யார் கிறிஸ்துவ இடத்துல வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும். யாருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதோ அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணிக்க மாட்டார்கள். எனக்கு ஆண்டவர் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. வாழ்க்கையின் மாற்றத்தை விரும்புகிறார்கள். நிம்மதியான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, பாவத்தை வெறுக்கிற ஒரு வாழ்க்கை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவை புறக்கணிக்க மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது அவனுடைய மாற்றப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை படைத்தவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஒருவேளை சொந்தக்காரனோ அல்லது உங்க கூட பிறந்தவங்களோ உங்க வீட்டாரோ உங்களை வெறுக்கலாம், தேவன் உங்களை வெறுப்பதில்லை. உங்க வாழ்க்கை மாற்றப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார், உங்களை அவர் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டுமா? நீங்கள் இந்த ஆண்டவரை அறிய விரும்புகிறீர்களா? அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? ஆண்டவரே, நீங்க செய்ய வேண்டிய மூணே ஒரு காரியம், நான் முடிக்கிறேன். நீங்க செய்ய வேண்டிய ஒரு மூணே காரியம் என்ன தெரியுமா? முதலாவது, நீங்கள் ஒரு பாவி என்பதை உணர வேண்டும். நான் பாவிதான் ஐயா. இன்னைக்கு நிறைய பேர்ட்ட போய் சொல்லுங்க, ஒத்துக்க மாட்டாங்க. வேற எவன்ட்டியா போய் சொல்லு. யார்? நான் யாருக்கும் எந்த தப்பு செஞ்சது கிடையாது, நான் உண்டு, என் வேலை உண்டு இருப்பேங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்வதே கிடையாது. முதலாவது, உங்களுடைய பாவத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு பாவி, நான் ஒரு நல்லவன் கிடையாது, கடவுள்கிட்ட வர்றதுக்கு என்கிட்ட தகுதி கிடையாது என்பதை முதல்ல நீங்க உணரணும். இரண்டாவது, உங்க பாவத்துக்காக, நாம் செய்த இந்த பாவத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார் என்பதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ஏதோ அவர் வந்தாரு, அவர் தலைவிதி, அவ்வளவுதான், அவரை சிலுவையில் அடிச்சு கொண்டாங்க, இல்லைங்க.
வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அவர் மரித்தார், உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். நம்முடைய பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். முதலாவது, நீங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய பாவத்துக்காக தான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்தார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். மூன்றாவது, அந்த தெய்வத்தை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். வேற ஒன்னும் செய்வானாங்க, காசு பணம்லாம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் கேட்கல. வருஷம் முடி எடுக்கணும், தேர் திருவிழாக்கு போனோம், ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. மூணே காரியம், நீங்க உங்க பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை நம்புங்கள், அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலே வருவார், காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய உள்ளத்திலே வருவதற்கு. உங்களுடைய இருதய கதவை தட்டுகிறார். உங்க வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரே உள்ளத்துல வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், உங்க உள்ளத்துக்குள்ள வருவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பினால், இந்த தெய்வத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்க விரும்பினால், நீங்கள் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்துல வருவார், உங்கள் பாவத்தை மன்னிப்பார், பரிசுத்தமான வாழ்க்கையை தருவார், பாவத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை. அது மட்டுமல்ல, பரலோகத்துல உங்களுக்கு என்று ஒரு இடத்தையும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த உலகம் நிரந்தரம் இல்லைங்க. எப்ப வேணாலும் நம்ம மரணம் இருக்கிறது, எப்ப வேணாலும் நம்முடைய வாழ்க்கை முடியும். இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆனால் உங்களுக்காக ஜீவனை கொடுத்து அந்த தெய்வத்தை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் தெய்வம். உங்களுக்காக ஒரு இடம் இருக்கு பரலோகத்தில். இந்த உலகத்தில் நீங்கள் மரணம் வந்தாலும் நித்தியத்தில் நீங்கள் அவரோடு கூட வாழ முடியும். இந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன். கடைசியாக உங்களுக்காக ஜெபித்து நான் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் கண்களை மூடியுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எத்தனை நல்லவர், எங்கள் மீது அன்பு உள்ளம் கொண்ட தெய்வம், எங்களை தேடி வந்த தகப்பன் நீர். ராஜா, எங்களுக்காக எங்களுடைய பாவத்துக்காக ஜீவனை கொடுத்தவர் நீர் அல்லவா? நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எத்தனையோ தடவை இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் முடியவில்லை. நிம்மதி இல்லாமல், வேதனையோடும் வருத்தத்தோடும் சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கிறோம். எங்களை தேடி வந்த ராஜா நீர். எங்களுக்காக சிலுவிலை ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்திலே நீர் வந்து எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அசுத்தங்களை எடுத்து போட்டு எங்களை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இங்கே அறிக்கை செய்த உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் உம்மை ஏற்றுக்கொண்டார்களோ, அறிக்கை செய்தார்களோ, அவருடைய உள்ளத்திலே நீர் குடிகொண்டிருக்கிறீர். அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்திலே சமாதானத்தையும் நிம்மதியும் தாரும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வதியும். பாவத்திலிருந்து ஜெயங்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இவர்களை விட்டு விடாதபடிக்கு தொடர்ந்து அவர்களோடு கூட நீர் இடைப்பட்டு சகல காரியங்களையும் நீர் அன்பாக ஆண்டவரே நேர்த்தியாக நடத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே கெஞ்சுகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக எங்களை தாழ்த்துகிறோம். ஜெபங்கேட்டதற்காக நன்றி. இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்களுடைய அழைப்பை கேட்டு நீங்கள் வந்து இவ்வளவு பொறுமையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு மனமாற நன்றி செலுத்துகிறோம்.